பகுதி 14. அபயசிம்மன் சிடுசிடுவென்று அமர்ந்திருக்க ஹாலுக்கு வந்த சங்கர் உள்பாக்கம் திரும்பி, மாதவி, இன்னும் உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்று குரல் கொடுத்தார். இத வந்துட்டோங்க என்றவர் தங்களது மூத்த மகளை அலங்கரித்து அழைத்து வந்தார். சாரதியும் அமுதாவும் அவளை ஏறிட்டு பார்த்தவர்கள் ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். இவ இங்க மூத்த பொண்ணு பிரவீனா, ஃபேஷன் டிசைனிங் ஃபைனல் இயர் பண்ணிட்டு இருக்கா. கிளாஸ் டாப்பர் என்று அறிமுகம் செய்து வைத்த சங்கரின் முகம் பெருமையில் மிளிர்ந்தது. மாதவி தனக்கு பின்னால் பார்க்க பிரதீபா அறையின் கதவோரம் தலை குனிந்தபடி நின்றிருந்தாள். அவ எங்க சின்ன பொண்ணு பிரதீபா, காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிறா என்று அறிமுகம் செய்து வைத்தார் மாதவி. பிரதீபாவின் பேச்சை எடுத்ததுமே சங்கரின் முகம் பாகற்காயை உண்டது போல் சுருங்கி போனது. சரி, மற்ற விஷயங்களை பத்தி பேசுவோம் என்றார் பேச்சை மாற்றும் விதமாக. பிரதீபாவுக்கு அங்கு நிற்கவே ஒரு மாதிரியாக இருக்க படியில் ஏறி மாடிக்கு சென்று விட்டாள். பேசுறதுக்கு என்ன இருக்கு, எங்களுக்கு எந்த டிமாண்டும் இல்லை, நீங்க உங்க பொண்ணை மட்டும் எங்க வீட்டுக்கு அனுப்புனா போதும் என்று அழுத்தமாக சொன்னான் அபயசிம்மன். அதை கேட்டு சங்கர் திருப்தியுடன் புன்னகைக்க அபயசிம்மனுக்கும் பிரவீனாவுக்கும் விரைவிலேயே திருமணம் என்று பேசி முடிக்கப்பட்டது. அவனின் முகம் சிடுசிடுவென்று இருப்பதை கண்டு கொண்ட பிரவீனா உடனே தனது போனை எடுத்து அவனுக்கு ஒரு குறுஞ்செய்தியை தட்டிவிட்டாள். என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரி இருக்க? பாக்கெட்டில் இருந்த போன் அதிர்வதை அவன் அலட்சியப்படுத்த பிரவீனா பார்வையாலேயே போனை எடு என்று சாடை காட்டினார். அவன் எடுத்து பார்த்துவிட்டு ஒன்னும் இல்ல என்று அனுப்பினான். இல்ல, என்னவோ இருக்கு, சொல்லு. அவனுக்கு சலிப்பு தட்டியது. எல்லாம் உன் தொங்கச்சியோலதான் என்று அனுப்பினான். அப்பா, நான் சிம்மா கூட 2 நிமிஷம் பேசலாமா? பிரவீனா தந்தையிடம் அனுமதி கேட்டால் கெஞ்சலாக. சரி என்பது போல அவர் தலையாட்ட இருவரும் வீட்டிற்கு வெளியே தனியே சென்றார்கள். பிரவீனா அபயசிம்மனிடம் என்ன நடந்தது என்று கேட்க அவன் சற்று முன் நடந்தவற்றை கூறினார். சரி விடு, அவ எப்பவுமே இப்படிதான், விளையாட்டா பண்றேன்னு எதையாவது கிறுக்குத்தனமா செஞ்சுட்டே இருப்பா, அதனாலேயே அப்பாவுக்கு அவளை கண்ட சுத்தமா பிடிக்காது என்றவள் அவனது கருத்தோடு தன் கருத்தை கோர்த்து கொண்டு காதலாக பார்த்தாள். அவளுக்காக தன் எரிச்சலை ஒதுக்கி வைத்தவன் அவளது பார்வைக்கு பதில் பார்வை பார்த்து வைத்தான். அவர்கள் அங்கிருந்து கிளம்பும் வரை பிரதீபா கீழே இறங்கி வரவே இல்லை. அவளை எதிர்பார்த்து ஏமாந்து போன அமுதா ஒரு பெருமூச்சுடன் காரில் ஏறினார். அன்றிரவு அமுதா அவரது அறையில் அலமாரியில் துடிகளை அடுக்க போனவர் பிரதீபாவிற்காக எடுத்த பட்டுப்புடவை கண்ணில் படவும் அதை கையில் எடுத்துக்கொண்டு கட்டிலில் அமர்ந்தார். அவரது கை பட்டுப்புடவையை மெல்ல வருடியது. அதே நேரம் அறைக்குள் வந்த சாரதி மனைவியை ஒரு பார்வை பார்த்தவர் அருகில் அமர்ந்தார். அவர் அமுதா என்றழைக்க அதில் திடுக்கிட்டு விழித்தவர், என்னங்க என்று தடுமாறினார். வெளியே அவன் ஆம்லெட் வேணும்னு கத்திட்டு இருக்கான், நீ இங்க இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? ஒன்னும் இல்லைங்க என்று அமுதா கையில் இருந்த புடவை எடுத்து அலமாரியில் வைக்க போனார். அதனை தடுத்த சாரதி, ஹே, இந்த புடவையை நீ மருமக பொண்ணுகிட்ட கொடுக்கவே இல்லையா என்று கேட்டார். அந்த பொண்ணுக்குன்னு பார்த்து பார்த்து எடுத்த புடவைய அவ அக்காவுக்கு கொடுக்க எனக்கு மனசு வரலங்க, நம்ம வேற புடவை எடுத்து கொடுத்துடலாம். அப்போ இந்த புடவை கல்யாணத்துக்கு எடுத்தோம்னு சொல்லி அந்த பொண்ணுக்கே கொடுத்துடுவோம் என்றவர் புடவையை அலமாரியில் வைத்து விட்டு சென்றார். அபயசிம்மனுக்கும் பிரவீனாவிற்கும் நிச்சயதார்த்தத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் இருவரும் மோதிரம் மாற்றிக்கொள்வதாக இருக்க அதனை மாதவிதான் சின்ன மகளிடம் கொடுத்து வைத்திருந்தார். இருவரும் மேடையில் ஏறிய பின்பு சங்கர் மனைவியிடம் மோதிரம் எங்கே என்று கேட்க அவர் பிரதீபாவை அவசரமாக அழைத்தார். அவளோ தோழிகளுடன் பேசிக் கொண்டிருந்தவள் அன்னை எழுத்ததில் வேகமாக மேடை ஏறினாள். மோதிரம் எங்க என்று சங்கர் ஆத்திரத்தில் பல்லை கடிக்க அப்போதுதான் அவள் அதனை எங்கோ தவற விட்டதையே உணர்ந்தாள். அச்சோ என்று தலையில் கை வைத்தவள் நேரே தோழியிடம் ஓடினாள். ஹே, அம்மா என்கிட்ட நிச்சயதார்த்த மோதிரம் கொடுத்துட்டு போனாங்களே, அதை யாராவது பாத்தீங்களா என்று பிரதீபா கேட்க அவர்கள் எல்லோரும் ஒன்று போலவே தெரியாது, பார்க்கல என்றார்கள். ஏய், என்னாச்சு என சங்கர் உரக்க குரல் கொடுக்க அவளது தோழிகளில் ஒருத்தி, அங்கிள், நிச்சயதார்த்த மோதிரத்தை காணோம் என்றார். அவ்வளவுதான், அவ்விடமே கலவரமாகி போனது. சங்கர் பிரதீபாவை திட்டி தீர்த்து விட்டார். அபயசிம்மனுக்குமே ஆத்திரம் தலைக்கேற பிரவீனாவை முறைத்துவிட்டு தனியே சென்று நாற்காலியில் அமர்ந்தார். ஏண்டி இப்படி இருக்க என்று சின்னவளை பார்த்து தலையில் அடித்து கொண்ட மாதவி எல்லோரையும் மோதிரத்தை தேடச் சொல்ல ஆளாளுக்கு ஒரு பக்கமாக தேடினார்கள். சுமார் 15 நிமிடத்திற்குள்ளாகவே மோதிரங்கள் அடங்கிய சிவப்பு நிற சிறிய பெட்டி கிடைத்து விட்டது. ஆனால் அதுவரை பிரதீபாவை உண்டு இல்லை என்று செய்துவிட்டார் சங்கர். அபயசிம்மன் பிரவீனாவின் கையில் மோதிரம் போடும்போது கூட பிரதீபாவை முறைக்க தவறவில்லை. எல்லோரும் கைத்தட்டு விட்டு சாப்பிட செல்ல அவன் பிரதீபாவின் முன்பு வந்து நின்றான். சாரி,
நான் தெரிஞ்சு செய்யல, தெரியாம தான் என்ற வார்த்தைகளை மென்று முழுங்கியவள் திரும்பி செல்ல எத்தனைக்க அவன் சொடக்கிட்டு அவளை நிறுத்தினான். இதே மாதிரி எங்க கல்யாணத்துக்கு வந்து தாலியை ஒளிச்சு வச்சுட்டு விளையாடாத, நான் செம்ம காண்டாயிடுவேன் என்று பல்லை கடிக்க அவள் மாட்டேன் என்பது போல் தலையை அசைத்து விட்டு சென்றாள். நாட்கள் அதன் போக்கில் கடந்து சென்றது. கல்யாணத்திற்கு நகை எடுப்பது, பட்டுப்புடவை வாங்குவது, பத்திரிகை அச்சடிப்பது என்று பெரியவர்கள் எல்லோரும் திருமண வேளையில் பிஸியாக இருந்தார்கள். இளம் ஜோடிகளின் உலகமோ வேறாகி போனது. தினமும் போனில் மணிக்கணக்கில் பேசுவது, வெளியே யாருமற்ற இடத்தில் தனியே சந்திப்பது என்ற நேரம் மூடியது. திருமணத்திற்கு 2 தினங்கள் இருக்கும் நிலையில் அக்கம் பக்கத்தில் உள்ள வீடுகளில் வரிசையாக பத்திரிகை கொடுத்து கொண்டே வந்தார் அமுதா. அப்போது ஒரு வீட்டில் பத்திரிகை கொடுத்துவிட்டு வெளியே வந்தவர் திடீரென நெஞ்சை பிடித்துக் கொண்டு மயங்கி விழ உடனே அபயசிம்மனுக்கும் சாரதிக்கும் தகவல் சொல்லப்பட்டது. வீட்டில் இருந்த சாரதி ஓடி வந்து மனைவியை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு புறப்பட்டார். ஊருக்கு வெளியே பிரவீணாவோடு தனியாக இருந்த அபயசிம்மன் தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு ஓடினார். அவன் சென்ற நேரம் டாக்டர் சாரதியிடம் வந்தார். டாக்டர், என் மனைவிக்கு என்னாச்சு? திடீர்னு எப்படி மயக்கம் போட்டு விழுந்தா என படபடவென்று கேட்டார் சாரதி. அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் என்று கூறி தந்தை மகன் இருவரின் தலையிலும் அணுகுண்டை தூக்கி போட்டார் மருத்துவர். என்ன டாக்டர் சொல்றீங்க, ஹார்ட் அட்டாக்கா என்று அபயசிம்மன் பரிதவிப்புடன் கேட்க மருத்துவர் ஆமா சிம்மா என்றார். சாரதி உடைந்து போய் கண்ணீருடன் அமர்ந்து விட்டார். ஒரு 2 மாசத்துக்கு முன்ன கேஸ் ட்ரபிளா இருக்குன்னு என்கிட்ட வந்திருந்தாங்க. நான் செக் பண்ணி பார்த்ததுல அது கேஸ் ப்ராப்ளம் இல்லை, ஹார்ட் தான் வீக்கா இருக்குன்னு தெரிஞ்சது. உடனே ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும்னு அவங்க கிட்ட சொன்னேன். அவங்க வீட்டுல பேசிட்டு வரேன்னு சொன்னாங்க. அப்ப கூட நான் கவனமா இருங்க, லேசா வலிச்சாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுங்கன்னு சொல்லிதான் அனுப்புனேன். ஆனா அவங்க இப்போ வரைக்கும் யார்கிட்டையும் சொல்லாம ரொம்ப கேர்லெஸ்ஸா இருந்திருக்காங்க என்ற மருத்துவர் வேறு பெருமூச்சை வெளியிட்டார். முகத்தை அழுந்து துடைத்து கொண்ட அபயசிம்மன் ஆபரேஷன் தானே, செய்திடுங்க டாக்டர், எனக்கு என் அம்மு வேணும் என்றார். அது முடியாது சிம்மா, ஹார்ட் அட்டாக் வர முன்னாடியே ஆபரேஷன் செஞ்சிருக்கணும். இப்போ என்றவர் உதட்டை புதுக்கி இட்ஸ் டூ லேட் என்று கூற அபயசிம்மன் அதிர்ந்தார். டூ லேட்டா அப்படின்னா? அவனின் கேள்விக்கு மருத்துவர் பதில் அளிக்காமல் செல்ல எத்தனைக்க அவன் எட்டி அவரது கையை பிடித்தான். என்ன டாக்டர் அப்படியே போறீங்க, எதையாவது செஞ்சு என் அம்முவை காப்பாத்துங்க அவன் பிடிவாதமாக கூறினான். அவங்க அந்த நிலையை கடந்து ரொம்ப நாள் ஆகுது சிம்மா, புரிஞ்சுக்கோங்க என்று சொல்லிக்கொண்டு இருக்கும் போதே உள்ளே இருந்த செவிலிப்பெண் மருத்துவரிடம் ஓடி வந்தார். டாக்டர், அவங்க பல்ஸ் டவுன் ஆகிட்டே வருது என்றார். மருத்துவர் அபயசிம்மன் சாரதி செவிலிப்பெண் 4வரும் உள்ளே சென்று பார்த்தபோது விட்டத்தை வெறித்து பார்த்தபடியே உயிர் துறந்திருந்தார் அமுதா. மருத்துவர் சென்று அமுதாவின் கண்களை மூடிவிட்டு அறையிலிருந்து வெளியேறினார். அமுதாவின் இறப்பினால் அபயசிம்மனுக்கும் பிரவீணாவிற்கும் நடக்க இருந்த திருமணம் நின்று போனது. இறுதி சடங்கில் சங்கர் குடும்பமும் கலந்து கொள்ள எதையும் கவனிக்கும் நிலையில் தந்தையும் மகனும் இல்லை. அப்படியே நாட்கள் நகர்ந்து 2 மாதங்கள் ஓடிவிட்டது. சாரதியும் அபயசிம்மனும் துக்கத்தை மனதில் வைத்துக் கொண்டு நடமாடினார்கள். இடையில் ஓரிரு முறை சங்கரும் மாதவியும் அபயசிம்மனின் வீட்டிற்கு வந்து சென்றனர். பெண்ணின் திருமணம் நின்று போன கவலை ஒரு புறம் இருக்க, மீண்டும் திருமண பேச்சை எப்படி எடுப்பது என்ற தயக்கம் மறுபுறம். எனவே தந்தைக்கும் மகனுக்கும் ஆறுதல் மட்டும் சொல்லிவிட்டு சென்றார்கள். ஒரு நாள் சாரதி அசந்து தூங்கிக் கொண்டிருக்க அபயசிம்மன் சமையல் அறைக்குள் சென்று காலை உணவை சமைக்க ஆரம்பித்தான். முன்பெல்லாம் விடியற்காலையிலேயே எழுந்து தயாராகி தறி வேலையை பார்க்க தொடங்குபவர் மனைவி இழந்த பின் அந்த பக்கமே செல்வதில்லை. டிஃபனாக உப்மாவை செய்தவன் தந்தையை எழுப்பினார். அவரும் வந்து பெயருக்கு சாப்பிட்டவர் மாத்திரை அட்டையை கையில் எடுத்தார். 2 தினங்களுக்கு முன்பே மாத்திரைகள் தீர்ந்து போனதை நினைவுக்கு வர காலி அட்டையை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு மீண்டும் அறைக்கே சென்றார். சாரதிக்கு சர்க்கரை வியாதி. தினமும் மாத்திரை எடுத்துக் கொள்ளாவிட்டால் ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு கூடி காலையை எடுக்க வேண்டியதாகிவிடும். இது அவருக்கும் தெரியும். விரக்தியில் இருந்தவர் தன்னை பற்றி கவலைப்படவில்லை. ஆனால் அபயசிம்மன் கவலைப்பட்டான். தனது பைக்கை எடுத்துக்கொண்டு மருந்து கடைக்கு சென்றான். அவன் மாத்திரையை வாங்கி கொண்டு திரும்ப எதிரே இருந்த மருத்துவமனையிலிருந்து பிரவீணா வெளிவருவதை கண்டான். அவள் இவனை பார்க்காமல் ஆட்டோவில் ஏறி புறப்பட்டு செல்ல அபயசிம்மன் பைக்கை கிளப்பி ஆட்டோவை பின்தொடர்ந்தான். சிறிது தூரம் சென்ற பிறகு ஒரு தெருமுனையில் ஆட்டோவை மடக்கிவிட்டான். யோ, வீட்டுல சொல்லிட்டோம்யா என்று ஆட்டோக்காரன் கத்த அபயசிம்மன் முறைத்தான். அண்ணா, அவர் என் லவ்வர் தானா என்று பிரவீணா அவசரமாக கூறிய பின்பே ஆட்டோக்காரன் அடங்கினான். அபயசிம்மன் பைக்கில் இருந்து இறங்க பிரவீணாவும் இறங்கினான். அவன் அவளிடம் சென்று,
ஹாஸ்பிட்டல்ல இருந்து வர்றதை பார்த்தேன். என்னாச்சு உனக்கு? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே என்று அக்கறையாக கேட்க அவள் இல்லை என்பது போல் தலையசைத்தாள். சரிப்போ என்று அவன் சொல்ல அவள் ஆட்டோவில் ஏற போன போது அவளது கையிலிருந்து ஒரு ஃபைல் தவறி கீழே விழுந்தது. அவள் குனிந்து எடுப்பதற்குள் அதை அபயசிம்மன் எடுத்து விட்டான். மருத்துவமனையின் ஃபைலான அதன் மேல் பெண்ணின் தாய்மை படமும் குழந்தை படமும் இருக்க அபயசிம்மனின் புருவங்கள் முடிச்சிட்டது. அவன் ஃபைலை திறந்து பார்க்க அதில் பிரவீனா கர்ப்பமாக இருப்பது தெரிந்தது. அவன் அதிர்ந்து அவளை பார்க்க அவள் தவிப்புடன் ஃபைலை பிடுங்கிக் கொண்டாள். பிரெக்னண்டா இருக்குன்னு ஏண்டி என்கிட்ட சொல்லல என்று அவன் ஆதங்கமும் கோபமுமாக கேட்க, நீ என்கிட்ட பேசி எத்தனை நாள் ஆகுது என்று அவளும் கோபத்துடன் கேட்டாள். அவன் பதில் பேசவில்லை. அமுதா இறந்ததிலிருந்தே அவன் அவளிடம் பேசுவதை நிறுத்திவிட்டான். அவளே போன் செய்த சமயங்களில் கூட அவன் அழைப்பை ஏற்கவில்லை. உன்னோடது பெரிய இழப்புதான் சிம்மா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்ன பத்தி ஒரு தடவையாவது யோசிச்சு பாத்தியா? மண்டபம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சு. சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பதில் சொல்ல முடியல. இவ்ளோ ஏன் வெளியே தலை காட்ட முடியல? நான் பிரெக்னெண்டா இருக்கேன்னு உங்ககிட்ட சொல்றதுக்காக போன் பண்ணா நீ அதை கூட அட்டன் பண்ணல. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பைத்தியம் பிடிக்காத குறைதான் என்று தலையை பிடித்துக் கொண்டு அழுதவளை அவன் இழுத்து அணைத்துக் கொண்டான். பின் அவளை விடுவித்தவன் அவளின் கண்ணீரை துடைத்து டேக்கர்டி என்று கூறி நெற்றியில் இதழ் பதித்தான். அவள் அவனை முறைத்துவிட்டு ஆட்டோவில் ஏறினாள். நீண்ட நாட்கள் கழித்து அவனது உதடுகளில் மெல்லிய புன்னகை பூத்தது. கையில் 2 பெரிய பைகளுடன் வீட்டிற்குள் நுழைந்தவனை புரியாமல் பார்த்தார் சாரதி. அப்பா, அம்மு வர போறாங்கப்பா என்று அவன் ஆரவாரமாக கூற, என்னடா உளற என்று கேட்டார். நான் தெளிவாதான் இருக்க, அம்மு வர போறாங்கப்பா என்று மீண்டும் ஒரு முறை அழுத்தி கூறினார் அவன். எப்படிடா என்று அவர் கேட்க, இப்படிதான் என்றவன் பைக்குள் கைவிட்டு ஒரு குழந்தை பொம்மையை எடுத்து காட்டினான். அத்துடன் பிரவீனா அவனது குழந்தையை வயிற்றில் சுமப்பதையும் மெல்லிய குரலில் கூறினான். சாரதிக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை. அவர் சட்டென்று திரும்பி மனைவியின் புகைப்படத்தை பார்க்க அமுதா அவரை பார்த்து சிரிப்பது போல மாயத் தோற்றம் ஒன்று தோன்றி மறைந்தது. சில நொடிகள் மௌனத்தில் கழிய சாரதி ஒரு பெரிய மூச்சுடன் மகனை ஏறிட்டு பார்த்தார். அடுத்த வாரம் உன் அம்மாவுக்கு 3வது மாசம் கும்பிடணும். அதுக்கப்புறம் கோவில்ல வச்சு உனக்கும் பிரவீனாவுக்கும் சிம்பிளா கல்யாணத்தை முடிச்சிடலாம் என்று கூற அவன் சரி என்பது போல் தலையசைத்தான். இம்முறை அவன் பிரவீனாவிற்கு அழைப்பு விடுக்க அவள் அழைப்பை ஏற்கவே இல்லை. குறுஞ்செய்திக்கும் பதில் இல்லை. அடுத்த 2 நாட்களும் இதுவே தொடர்ந்தது. அவளை சமாதானம் செய்வதற்காக மறுநாள் அவளது வீட்டிற்கு சென்றான். வீடு பூட்டி இருந்ததை கண்டு குழம்பியவன் பக்கத்தில் விசாரிக்க அவர்கள் ஒரு கல்யாணத்திற்காக குடும்பத்துடன் கொடைக்கானலுக்கு சென்று இருப்பதாக கூறப்பட்டது. மேலும் திரும்பி வர 4-5 நாட்கள் ஆகும் என்றும் கூறினார். அதற்குள் அம்மாவுக்கு 3ஆம் மாத திதியை வணங்கிவிட்டு மறுநாளை திருமணத்திற்கும் ஏற்பாடு செய்து விடலாம் என்று எண்ணியவன் அதற்கான வேலையில் ஈடுபட்டான். இங்கே அமுதாவிற்கு திதி அனுசரிக்கப்பட்ட அதே தினம் அங்கே கொடைக்கானலில் திருமண நிகழ்ச்சி நடந்தேறியது. உடனே ஊருக்கு கிளம்பலாம் என்றவர்களை பிரதீபாதான் தடுத்தார். இங்குதான் விதி அவளை பார்த்து கோரமாக சிரித்தது.